கனிகள்னு எடுத்துக்கிட்டா தமிழர்கள் உணவுல இந்த முக்கனிகளுக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. இயற்கையான முறையில கனிந்த இந்த 3 பழங்களையும் சாப்பிடும்போது ஏற்படுற அந்த சுவைக்கு வேறு எந்த பழங்களும் கிட்ட கூட நெருங்க முடியாது. இந்த 3 கனிகளுமே நல்ல நறுமணத்தோட இருக்கும். இயற்கையாவே கனிஞ்ச இந்த பழங்களை மரத்துல பார்க்கும்போது சீக்கிரமே என்னை சாப்பிடு அப்படின்னு அந்த கனியே நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த முக்கணிகள்ல மாம்பழத்துக்கு தான் இந்த பண்பு அதிகம். முக்கணிகள்ல முதலிடமும் மாம்பழத்துக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட தேசிய கனியும் மாம்பழம் தான். இந்த மாங்கனிகள்ல வைட்டமின் ஏ ரொம்ப அதிக அளவு இருக்கு. ஒரு பொண்ணோட ஸ்கின் டோன் கலரை மற்றவங்களுக்கு சொல்லும் போது குறிப்பா தமிழகத்துல மாங்கனியோட நிறத்தோட ஒப்பிட்டு சொல்ற பழக்கம் தமிழர்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு பொண்ணோட ஸ்கின் டோனை மாம்பழத்துக்கு கூட கம்பேர் பண்றோம். பொண்ணோட ஸ்கின் டோனுக்கும் மாம்பழத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி சொல்றாங்க? பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, உங்க ஸ்கின் எப்பவுமே இளமையா இருக்கணும்னா மாம்பழத்தை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். சருமத்தோட எழில மேம்படுத்தக்கூடிய கனிகள்ல மிக முக்கியமான கனி மாங்கனி. இதுல இருக்கிற வைட்டமின் ஏவோட மிக முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு எபித்தீலியல் டிஷ்யூவை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றது தான். எபித்தீலியல் டிஷ்யூ தான் நம்ம பாடியோட மொத்தமும் கவர் பண்ணி இருக்கிற டிஷ்யூ. வைட்டமின் ஏவை நம்ம சரியா எடுத்துக்கலன்னா தோல் அதிக பாதிப்புக்குள்ளாகி தோல் சுருக்கம் சீக்கிரமே வந்துடும். இந்தியாவில் கிமு 4000 இருந்தே இந்த மாங்கனிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். எல்லாத்துக்கும் மேல மாமரத்தோட காய மாங்காய்னு தமிழ்ல நம்ம சொல்றோம். இந்த தமிழ் சொல்ல வேர் சொல்லா வச்சுதான் ஆங்கிலத்துல மேங்கோ அப்படிங்கிற வார்த்தை உருவாகி இருக்கு. இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பழந்தமிழகத்துல நம்ம தமிழர்கள் இந்த கனியோட பயன்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதிக அளவு இந்த கனியை உணவுல பயன்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கியமான குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வரிகள் என்னன்னா, கழனி மாத்து விளைந்தகு தீம்பழம் பழனவாளை கதுவு மூரன். இந்த பாடல் ஆலங்குடி வங்கனார் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. இதற்கு அர்த்தம், கிணற்று பக்கத்துல ஒரு செழுமையான மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல நல்லா வளர்ந்து இயற்கையான முறையில கனிஞ்ச ஒரு சுவைமிக்க மாங்கனி இருக்கு. கனிஞ்சிருந்த அந்த மாங்கனி காற்றோட அசைவுனால அங்க இருந்த பழனத்துல விழுது. அப்படி விழுந்த அந்த கனியை வாழை மீன் கவ்வி சாப்பிடுது அப்படின்னு ஆலங்குடி வங்கனார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் மூலியமா பழந்தமிழகத்துல இருந்த இயற்கை வளத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரூட் சாலடுக்கு நான் இந்த டைப் மாங்கனிகளை தான் பயன்படுத்தியிருக்கேன். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே ரொம்ப டேஸ்டான மாங்கனிகள்னா அது இதுதான். மஞ்சள் நாரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாங்கனிகள்ல நார் பொருட்கள் ரொம்பவே அதிகம். இந்த பர்டிகுலர் டைப் மாமரத்துல காய்கள் ரொம்பவே புளிப்பா இருக்கும். அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா காய்கள் கனிஞ்ச உடனே இதனோட சுவை பல மடங்கு அதிகமாகிடும். இந்த மரத்துல இருந்து கனிஞ்சு இயற்கையான முறையில தானா கீழே விழுந்த கனிகளை தான் நான் இந்த பழக்கலவைக்கு பயன்படுத்தியிருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவு இயற்கையான முறையில கனிகிற பழங்களை சாப்பிட முயற்சி பண்ணுங்க. ஆர்டிபிஷியலா கனிகளை பழுக்க வைக்கிறது அதிகமா மாங்கனிகள்லையும் வாழையிலும் தான் நடக்குது. ஸோ இந்த 2 கனிகளையும் பயன்படுத்தும் போது கூடுதல் கவனத்தோடு வாங்கி பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நியரஸ்ட்ல உள்ள லோக்கல் செல்லர்ஸ் கிட்டேயே வாங்கி சாப்பிடுங்க. மாம்பழம் ஒரு சீசனல் ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால தோட்டத்துல இயற்கையான முறையில கனிஞ்ச பழங்களை சிறு வியாபாரிகள் எடுத்துட்டு வந்து விற்பாங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சா அவங்கள மாதிரி உள்ள சிறு வியாபாரிகள்ட்ட இருந்து வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா உலகம் முழுக்க சேர்ந்து விவசாயம் செஞ்சு பாதி அளவு மாங்கனிகள் உற்பத்தி பண்ணும்போது நம்ம இந்தியாவில் மட்டும் இன்னொரு பாதியை உற்பத்தி பண்றோம். அந்த அளவுக்கு விவசாயத்து மேல காதல் உள்ளவங்க இந்த நாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள சிறு விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது வாங்குறவங்களுக்கும் நல்லது, விற்கிற அவங்களுக்கும் நல்லது. முக்கணிகள்ல அடுத்ததா பலா. என்னதான் மாம்பழத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாலும் முக்கணிகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பலா தான். இந்த கனியோட பிறப்பிடமே பழந்தமிழகம் தான். இந்த கனிக்குன்னு சில தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கு. உலகத்திலேயே கனி வகைகள்ல மிக பெரியது இந்த பலாப்பழம் தான். அது மட்டும் இல்லாம வித்தியாசமான முறையில மரத்தோட தண்டு பகுதியில பூ வச்சு கனிகளை உருவாக்குறதும் இந்த மரத்தோட தனிச்சிறப்பு. மற்ற 2 கனிகளை போல பலாக்கனி ஹைபிரிட்லாம் பண்ணப்படல. இன்னமும் இயற்கையான முறையில விளையிற கனிகள் தான் நமக்கு கிடைக்குது. முக்கணிகள்ல இந்த பலாவாவது ஹைபிரிட்லாம் செய்யப்படாம அதோட இயல்பான தன்மையோட எப்பவும் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. முக்கணிகள்ல பலாப்பழம் மட்டும் தப்பிச்சதுக்கான காரணம், இயற்கையாவே பலாப்பழம் ரொம்ப கரடு முரடான ஒரு கனி. இதை சாப்பிடணும்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். முறையான விவசாயத்துக்கு இந்த மரங்கள் இன்னும் மாற்றப்படல. தமிழகத்தில் உள்ள பண்ருட்டி மாதிரியான ஒரு சில ஊர்கள்ல தான் அதிக அளவு வணிகத்துக்காக பயிர் பண்றாங்க. அப்படி பயிர் பண்ணாலும் கூட இன்னமும் இயற்கையான முறையில தான் அங்கெல்லாம் பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. பலாமரம் இன்னமும் பெரும்பான்மையா காடுகள்லையும் மலைகள்லையும் தோட்டங்கள்லையும் இந்த மரத்தோட இயற்கை தன்மை மாறாம அப்படியே தான் வளருது. ஸோ இந்த கனிகளை நம்ம தைரியமா சாப்பிடலாம். இயற்கையில இந்த ஒரு கனியால பல உயிர்களுக்கு உணவு கிடைக்குது.
ரொம்ப அழகான ஒரு காட்டுல அருவியோட தண்ணி பயங்கரமா கொட்டிக்கிட்டு இருக்கு. நீரோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கிறதாலையும் ரொம்ப சத்தமா இருக்கிறதாலையும் அருவியோட ஒலி அவ்வளவு அதிகமா இருக்கு. அப்படி கொட்டுற அந்த அருவி நீர் பாறைகள்ல பட்டு சாரலா அடிக்குது. அந்த சாரல்களுக்கு நடுவுல ஒரு ஆண்மயில் அழகா தோகை விரிச்சு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சிகள்லாம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல அடிப்பகுதி வளைஞ்ச மாதிரியான ஒரு மிகப்பெரிய பலாமரம் இருக்கு. அந்த காட்டு பகுதியில உள்ள குரங்குகளுக்கு தலைவனா இருக்கிற ஒரு ஆண் குரங்கு அந்த மிகப்பெரிய பலாமரத்துல ஒரு பெரிய பானையோட அளவுல பலாக்கனி கனிஞ்சு இருக்கிறத அந்த குரங்கு பாக்குது. கஷ்டப்பட்டு அந்த கனியை பறிக்கவும் செஞ்சிருச்சு. பலாக்கனி கிடைச்ச சந்தோஷத்துல அந்த குரங்கு அந்த கனியை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிச்சு. அந்த பலாக்கனியை தான் மட்டும் தனியா சாப்பிடணும்னு நினைக்காம அந்த குரங்கோட மனைவி குரங்க சத்தமா ஒலி எழுப்பி கூப்பிடுது. பழந்தமிழகத்துல காதலோடையும் அன்போடையும் இல்வாழ்க்கை எப்படி வாழணும்னு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா 5 அறிவு உயிர்களான குரங்குகள் கூட வாழ்ந்திருக்கு. இந்த செய்திகள் எல்லாமே அகநானூர்ல நாகையர் அவர்களால எழுதப்பட்டிருக்கு. அந்த வரிகள், முடவுமுதிர் பலாவின் குடமருள் பெரும்பழம், பல்கிளை தலைவன் கல்லா கடுவன், பாடுமிழ் அருவி பாறை மருங்கின் ஆடுமையில் முன்னது ஆக கூடியர், விடவுகுள் மூதூர் விரலி பின்றை. சங்க காலத்துல எப்படி இந்த கனிகள் இருந்ததோ இன்னமும் அதே பண்போடு தான் இந்த பலாக்கனிகள் இருக்கு. ஸோ பூச்சிக்கொல்லிகளாலலாம் அதிகமாக பாதிக்கப்படாம இயற்கையான முறையில் கனிஞ்சு குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த பலாக்கனி. இந்த கனிகளை வளர்ற குழந்தைகளுக்கு அதிக அளவு கொடுக்கலாம். ஏன்னா இந்த கனிகள்ல மெக்னீசியம் 29 மில்லிகிராம் அளவு இருக்கு. இந்த மெக்னீசியம் நம்ம உடலுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு மைக்ரோ மினரல்ஸ். ஒரு மனித உடல்ல 25 கிராம் மெக்னீசியம் இருக்கும். இந்த மெக்னீசியம்ல 60% எலும்புகள்ல ஸ்டோர் ஆகியிருக்கும். மீதமுள்ள 40% உடல் திரவங்கள்லயும் மசில்ஸ்லயும் ஸ்டோர் ஆகி இருக்கும். எலும்புகள்ல ஸ்டோர் ஆகியிருக்க இந்த 60% மெக்னீசியம் குறையும் போது எலும்புகள்ல தேய்மானம் ஏற்படும். மெக்னீசியம் பற்றாக்குறையால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சாதாரணமா தடிக்கு விழுந்தா கூட கை கால் எலும்புகள்லாம் சுலபமா முறிஞ்சிரும். ஸோ பேரண்ட்ஸ் உங்க குழந்தைகளை கவனமா பார்த்துக்குங்க. அதோட அவங்களுக்கு கொடுக்குற உணவுகள்ல தனி அக்கறை காட்டுங்க. இந்த பலாப்பழத்தோட ரொம்ப முக்கியமான இன்னொரு சிறப்பு என்னன்னா, இதுல பொட்டாசியத்தோட அளவு சுமார் 448 மில்லிகிராம் அளவு இருக்கு. இந்த பொட்டாசியமோட முக்கியமான வேலை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது தான். இந்த அளவுக்கு அதிகமான பிளட் ப்ரெஷரை பொட்டாசியம் எப்படி கியூர் பண்ணுது அப்படின்னா, உடல்ல சோடியமோட அளவு அதிகமாகும் போது தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த சோடியம் அதிக ஃப்ளூயிடை உடல்ல தேக்கி வைக்கும். இந்த காரணத்தினால ஹார்ட்டோட வால்வு விரிவடைஞ்சு திணறிக்கிட்டு இருக்கும். இந்த அதிகப்படியான சோடியம் அளவை தடுக்கிறது மூலியமா பொட்டாசியம் இந்த ரத்த கொதிப்பை சரி செய்யுது. இந்த கனிகளை அதிகமா சாப்பிடும்போது வயிற்று மந்தம், வயிறு செரிமான பிரச்சனைகள் வரும்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான். பட் நம்ம தமிழர்களோட உணவு முறையில தேனில் ஊறிய பலாச்சுளைகளை தான் அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. இது மாதிரி சாப்பிடும்போது இந்த கனிகள் விரைவா செரிமானம் ஆகிடும். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. முக்கணிகள்ல கடைசியா இருக்கிறது வாழைப்பழம். இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லயும் நமக்கு கிடைக்கக்கூடியது தான். ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ்ல நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பேயன் ரகம். இந்த ரகத்துல தோல் கொஞ்சம் தடிமனா இருக்கும், கனி சின்ன சைஸ்ல இருக்கும். இந்த முக்கணிகள்ல மா பலா ரெண்டுமே உடல் சூட கொஞ்சம் தூண்டக்கூடியது. இப்ப நம்ம சேர்க்க போற இந்த பேயன் ரகம் மனித உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ இந்த ஃப்ரூட் சாலட்ல ஒரு சமநிலையை ஏற்படுத்த நான் இந்த பர்டிகுலர் டைப்பை யூஸ் பண்றேன். எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க பூவன் பழத்தை ட்ரை பண்ணுங்க, பேயனை தவிர்த்துடுங்க. வாழைக்கனிகளுக்கு நிறையவே ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மற்ற 2 கனிகளையும் பறிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம எடுக்கிற ரிஸ்கை விட வாழைக்கு ரொம்பவே கம்மி தான். வாழைப்பழத்துல வைட்டமின் B6 ரொம்பவே அதிக அளவு இருக்கு. இந்த வைட்டமின் B6 உதவியோட தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உருவாகுது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட வேலை என்னன்னா, நரம்புகளுக்கு இடையே செய்தி பரிமாற்றம் செய்யறது தான். இந்த செய்தி பரிமாற்றம் சரியா நடந்தாதான் மூளை சரியா இயங்கும். இந்த வைட்டமின் B6ஓட அளவுல பற்றாக்குறை ஏற்பட்டா மூளையால தெளிவா முடிவெடுக்க முடியாது. இந்த வைட்டமின் B6 பற்றாக்குறை உள்ளவங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு குழப்பமான மனநிலையில எந்த முடிவுமே எடுக்க முடியாம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருப்பாங்க. நிம்மதியான தூக்கம் வராததுக்கும் இதுதான் காரணம். வைட்டமின் B6 போதுமான அளவு இருக்கும்போது மூளை யோசிக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லாததால தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ சிம்பிளா சொன்னா, உங்க மூளை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நீங்க எப்பவும் சந்தோஷமான மனநிலையில இருக்கிறதுக்கும் நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கும் இந்த கனிகளை சாப்பிட்றது உங்க கடமை. குறிப்பா கர்ப்பிணிகள் வாழைப்பழங்களை மிதமான அளவுல சாப்பிடும்போது குழந்தையோட மூளை வளர்ச்சி அபாரமா இருக்கும். எல்லா உணவுகளும் எல்லாருக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. ஸோ உங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து கர்ப்பிணி தோழிகள் நீங்க உங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று தான் இந்த பழங்களை சாப்பிடணும்.
வாழைப்பழங்கள்ல கார்போஹைட்ரேட் 22.84 கிராம் அளவு இருக்கு. அதோட புரோட்டீன் 1.09 கிராம் அளவு இருக்கு. இந்த புரோட்டீன்ல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. வாழையில பர்டிகுலரா டிரிப்டோஃபன் இருக்கு. இந்த அமினோ அமிலம் உடம்புக்குள்ள போனதும் செரட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகிறத இனிஷியேட் பண்ணும். செரட்டோனின்ங்கிற வேதிப்பொருளோட முக்கிய வேலை டிப்ரெஷனை குறைக்கிறது தான். இந்த செரட்டோனின் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மனசுக்கு கஷ்டம் தர நினைவுகளை மறக்கடிக்கும். இந்த செய்தியும் சங்க இலக்கியத்துல இருக்கு. நெடுநீர் அருவிய கடும்பாட்டங்கன் பிணி முதலறைய பெருங்கல் வாழை கொழுமுதல் ஆய்கனி மந்தி கவரும் நன்மலை நாடனை நயவாய் யாமவன். இந்த பாடலை எழுதினது குறிஞ்சி நிலப்பகுதியைச் சேர்ந்த கபிலர். அந்த பாடல் வரிகளோட அர்த்தம், நீளமான அருவிகள் கொற்றதால மிகுதியான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில பெரிதான ஒரு மலை வாழை மரம் இருக்கு. அந்த பெரிய வாழை மரத்துல முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா கனிஞ்ச வாழைக்கனிகள் இருக்கு. இந்த கனிகளை பார்த்த பெண் குரங்குகள் கூட்டம் அந்த கனிகளை பறிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற ஒரு மலை நாட்டோட வளத்தை சொல்லியிருக்காங்க. உலகத்தோட முதல் மாந்தன் தோன்றினது லெமூரியா கண்டத்துல. லெமூருங்கிற குரங்குகள் அங்க அதிகமா இருந்ததால இந்த பெயருங்கிறது தேரி. கடல் கோளால அழிஞ்சு போன அந்த கண்டத்தோட மற்றொரு பெயர் தான் குமரி கண்டம். கடல் கோளால அழிஞ்சு போன அந்த கண்டத்துல வாழ்ந்தவங்க தான் நம்ம தமிழ் முன்னோர்கள். ஆரம்பத்துல காடுகள்ல வாழ்ந்த அந்த மனிதர்கள் காடுகள்ல உள்ள குரங்குகள் அதிகம் தேடி சாப்பிடுற கனிகளையும் அந்த கனிகளை சாப்பிடுறதால அந்த குரங்குகளோட உடல்ல ஏற்படுற மாற்றங்களையும் நல்லா கவனிச்சு ஆராய்ச்சி செஞ்சு அனைத்து விதமான கனிகள்லையும் சிறந்த கனிகளா இருந்த மா பலா வாழைய முக்கணிகளா வகைப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில தானும் உண்டு மற்றவங்களுக்கும் விருந்தோம்பல் செஞ்சு வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள். அது மட்டும் இல்லாம இந்த முக்கணிகளோட கலவையை சுவை மிகுதிப்படுத்துறதுக்கும் செரிமானத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காகவும் தேனை கலந்து சாப்பிட்டு இருக்காங்க. மன உளைச்சலை நீக்கி சந்தோஷத்தை தர காரணத்தினாலதான் தமிழர்களோட கலாச்சாரத்துல நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகள்லையும் வாழைப்பழங்கள் இடம்பெறுது. சுபகாரியங்கள் நடக்கும்போது யாரும் எந்த விதமான கெட்ட விஷயங்களையும் யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் எல்லாருமே சந்தோஷமான மனநிலையில இருப்பாங்கங்கிற காரணத்தினாலதான் எல்லா சுப நிகழ்ச்சிகள்லயும் அந்த கனிகளை கண்டிப்பா வச்சிருக்காங்க. காரணம் தெரியுதோ தெரியலையோ நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழைப்பழங்களை எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு பக்கத்துல இருக்கும்போது அந்த பொருட்களோட மதிப்பு நமக்கு தெரியாதுங்கிறது ரொம்பவே உண்மைதான். பழக்கடை மேடையில அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற பழங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நம்ம மாப்பழ வாழைய ரொம்பவே ஏளன பார்வையோட பாக்குறோம். நம்ம பொருட்களை நம்மளே ஏளன பொருளா பாக்குற மனப்பான்மை நமக்குள்ள அதிகமாவே இருக்கு. இந்த எண்ணங்கள் அவங்க மனசுல எப்படி உருவாச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த பழங்களை நம்ம அவாய்ட் பண்றதால நம்மளை நம்பி விவசாயம் செய்யற விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. சீக்கிரம் வீணா போகாத கனிகளை உருவாக்குறதுக்காக வாழையில மரபணு மாற்றம் செய்யறாங்க. இப்படி மரபணு மாற்றம் செய்யப்படுற பயிர்களோட விளைவு என்னன்னு தெரியாம விவசாயிகளும் அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களையே விவசாயம் செய்யற சூழலுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேயன், மட்டி வாழை, ஏலக்கி, மொந்தம், கற்பூரவல்லி, பச்சை பழம் இந்த மாதிரியான பழங்களை இப்பவே நம்ம கண்ணில் பார்க்க முடியறது இல்ல. இந்த மாதிரியான பழங்களுக்கு இனிமேலும் நம்ம முக்கியத்துவம் தரலன்னா இன்னும் 10 வருஷத்துல தமிழகத்துல இப்படிலாம் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச வாழைக்கனிகள் இருந்துச்சுன்னு வெறும் புத்தகத்துல மட்டும்தான் படிக்க முடியும். இறுதி வரைக்கும் காணொலியை கவனிச்ச தோழி தோழர்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.